வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேவல் கொடியான் தமிழ் டக். விண்வெளியை வென்ற ஒரு பெண், அமெரிக்காவைச் சேர்ந்த இந்திய வம்சாவழி பெண். அசாதாரணமான சக்தி, துணிச்சலின் சின்னம் அவர்தான் சுனிதா வில்லியம்ஸ். அமெரிக்காவின் ஓஹியோவில் செப்டம்பர் 19, 1965 இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட தீபக் பண்டியாவிற்கும் சால்வேனியன் இனத்தைச் சேர்ந்த உர்சுலின் போனி பண்டியாவிற்கும் மூன்றாவது குழந்தையாக பிறந்தவர்தான் சுனிதா. தனது பள்ளி படிப்பை 1983 முடித்த சுனிதா சிறு வயதிலேயே தன்னுள் ஒரு கனவை வளர்த்து கொண்டார். விண்வெளிக்கு போக வேண்டும் என்பதை கனவாக அல்ல, இலக்காகவே வைத்துக் கொண்டார். பிசிக்கல் சயின்ஸில் தன் பட்டப்படிப்பை 1987 யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவல் அகாடமியில் முடித்தார். பின்னர் பட்ட மேற்படிப்பான என்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டை புளோரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் முடித்தார். தனது நீண்ட நாள் தோழரான வில்லியம்ஸை திருமணம் செய்து கொண்டார். இத்தம்பதிக்கு குழந்தை இல்லாததால் அகமதாபாத்தில் இருந்து ஒரு பெண்ணை தத்தெடுக்க விருப்பம் தெரிவித்தார். 1998 நாசா அவரை விண்வெளி வீராங்கனையாக தேர்வு செய்தது. பல வருடங்கள் கடினமான பயிற்சி, தன்னம்பிக்கை, யதார்த்தமான உழைப்பின் விளைவாக 2006 அவருடைய முதல் விண்வெளி பயணம். 2007 இவர் 4 விண்வெளி நடைப்பயணங்களில் 29 மணி நேரம் 17 நிமிடங்கள் பதிவு செய்தார். இதற்கு முன் கேத்தரின் என்பவர் விண்வெளியில் நடந்த சாதனையை இதன் மூலம் முறியடித்தார். ஏப்ரல் 16, 2007 அன்று விண்வெளியில் முதலில் மாரத்தான் ஓடினார். 24 நிமிடங்களில் இலக்கை அடைந்தார். ஆகஸ்ட் 2012 நிலவரப்படி சுனிதா வில்லியம்ஸ் மொத்தம் 50 மணி நேரம் 40 நிமிடங்கள் 7 விண்வெளி நடைப்பயணங்கள் மேற்கொண்டு அனுபவம் வாய்ந்த விண்வெளி வீரர்கள் பட்டியலில் 5ஆம் இடம் பிடித்தார். 2024 போயிங் ஸ்டார்லைனர் மூலம் அனைத்துலக விண்வெளி நிலையம் சென்ற இவரது முதல் பணிக்குழுவில் சென்றிருந்தார். சுனிதாவும் சக விண்வெளி வீரர் புச் வில்மோர் இருவரும் பல்வேறு அறிவியல் சோதனைகள் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். சில தொழில்நுட்ப கோளாறுகளால் அவர்கள் 9 மாத காலத்தை விண்வெளியிலேயே கழித்து மார்ச் 18 பூமியை வந்தடைந்தனர். இந்திய பாரம்பரியத்தையும் இந்து சமயத்தையும் மிகவும் நேசித்திருந்ததால் 2006 தன்னுடன் பகவத்கீதையின் பிரதியை விண்வெளிக்கு எடுத்துச் சென்றார். 2012 ஓம் சின்னத்தையும் உபநிடதங்களையும் தன்னுடன் விண்வெளிக்கு எடுத்துச் சென்றார் சுனிதா. விண்வெளியை வென்று திரும்பிய சுனிதா இளைஞர்களுக்கு லட்சியங்கள் தீட்ட ஒரு ஊக்கமளித்தார். உங்களை நம்புங்கள், கனவுகளை நிஜமாக்குங்கள் என்றே உபதேசித்தார். சுனிதா வில்லியம்ஸின் வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், விண்வெளிக்கு எவ்வாறு எல்லைகள் இல்லையோ அதேபோல் நம் கனவுகளுக்கும் எல்லைகளே கிடையாது. Excessive pressure, if you can imagine 8 times gravity is pushing down on you. It's pretty huge, but it's not for a long period of time. And we test this out so we all know what that feels like by riding in a centrifuge in Star City outside of Moscow where we do the training. We're in a centrifuge and we go through the whole landing profile with that number of G's so you can feel what it's like. So no loss of consciousness under normal launch or landing. A ballistic might have some impacts. மீண்டும் ஒரு அழகான காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.